சிங்கப்பூருக்கு செல்லும் விமானங்கள் மற்றும் வரும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மேலும் திருச்சி, மங்களூரிலிருந்து சென்னை வந்து செல்லும் 6 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மழை மற்றும் புயல் தீவிரமானால் விமான சேவைகளில் மாற்றம் இருக்கும் என நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. திருச்சி, மங்களூரிலிருந்து சென்னை வந்து செல்லும் 6 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், எந்தெந்த விமான சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லலாம். புயலினுடைய தாக்கத்தின் எதிரொலியாக நமக்கு தற்பொழுது இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த விமானம் தரையிறங்குவதிலும் புறப்படுவதிலும் சிக்கல் இருப்பதன் காரணமாக தற்பொழுது விமான சேவைகள் ரத்து என்பதை வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலை அடுத்து தற்பொழுது அந்த தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. புயலினுடைய தீவிரத்தை அடுத்து இந்த நடவடிக்கைகளானது முன்னெச்சரிக்கையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூருக்கு செல்லும் விமானங்கள் மற்றும் அங்க சென்னைக்கு வரக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி, மங்களூரில் இருந்து சென்னை வந்து செல்லும் 6 விமானங்களுடைய சேவைகளும் இன்று இந்த சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மழை மற்றும் புயலுடைய தீவிரம் காரணமாக விமான சேவைகளில் இந்த மாற்றங்களானது எதிரொலியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த புயலினுடைய தாக்கத்தை தொடர்ந்து விமானங்கள் தரையிறங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கலை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிற்பகல் வரையிலும் விமானங்கள் தரையிறங்குவதில் சிரமங்கள் இருக்கக்கூடும் என்பதனால முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 6 விமானங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் இருந்து வரக்கூடிய விமானங்களும் அதே போன்று திருச்சி, சென்னை, மங்களூரில் இருந்து திருச்சி, சென்னை உள்ளிட்ட இடங்களில் புறப்படக்கூடிய விமானங்களும் அதே போன்று மங்களூரில் இருந்து சென்னைக்கு வந்து செல்லும் 6 விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மழை மற்றும் புயலுடைய தீவிரத்தன்மைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை விமான நிலையத்துடைய நிர்வாகத்தின் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.